ஏங்காம குழம்பு எனக்கு நிறைய நாளைக்கு பிறகு இன்னைக்கு இந்த வருஷத்துல முதலாவது வீடியோ நினைக்கிறேன். முதலாவது வீடியோவே தான் எடுக்கவே கிடைக்கல எனக்கு. இன்னைக்கு எதாச்சியா இந்த பக்கம் வந்ததாங்க ஒரு கடையில சாப்பிடுவோம் சொல்லிட்டு நாங்க இவரு இன்னொரு அவர் தான் மெயின் பிக்சர், அவர் தான் மெயின் ஸ்பான்சர். என்ன பிரச்சனைன்னு சொன்னா லாஸ்ட் நடந்த சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல அதாவது சிஎஸ்கே ஃபேன் அவர் வெண்டிட்டான்னு, அதாவது சிஎஸ்கே வெண்டிட்டு சொன்னா அவர் சும்மா சிம்பிள் ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. அதனால ஆளை இன்னைக்கு பிடிச்சிட்டு வந்தோம். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஷிப்பை கலட்டி சாப்பிட்டு போவான்னு சொல்லி நாங்க வந்த இடம் தான் இந்த இடம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த போர்ட் மெயின் போர்ட். அதாவது சரியா நாங்க லொகேஷன் சொல்ல போனா மயிலாப்பூர் சந்தி, அந்தாபுரம் ரோட்ல மயிலாப்பூர் சந்தி கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா கட்டன் நினைக்கும். நானும் மிஸ்டர் சந்துரு வணக்கம் 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 மீண்டும் ஒரு வீடியோல. ஆமா இதுக்கு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க போடுவோம். யாரு சொன்னா பிரபலமான கடை, அவர் தான் இன்னைக்கு எங்களுக்கு ஸ்பான்சர். நாங்க கட்டாயம் எங்களுக்கு அவரை காட்டணும், காட்டாடி எங்களுக்கு நாங்க வேணும். அவர்தான் அந்த அதாவது தனிஷா வீடியோ சென்டர் வந்து அவர் ஜெனிஷா வீடியோ சென்டர்ல உரிமையாளர். அவர் சிடி கடை நாங்கள் இந்த வீடியோல போடுறோம். உங்களுக்கு தேவையான புதிய படங்கள், பழைய படங்கள், எல்லா படங்களும் சேர்த்து புதுச படங்களுக்கு அதோட விற்பாரு. மெமரி கார்டு அவரோட கடையில் இருக்கு. கட்டாயமா போயிட்டு உங்களுக்கு தேவையான பெஸ்ட் குவாலிட்டியில அவர் தருவாரு. ஸோ உங்களுக்கு விளங்குது இப்ப கடை நாங்க இங்க வந்திருக்கோம். அப்போ சின்னதா தான் அந்த கடை இருக்கு, பெருசா இல்ல. அவருக்கு என்னோட ஸ்பான்சர். நீங்க பாத்தீங்கன்னா அவரை பெருசா அவருக்கு பெருசா காட்டுக்க மாட்டாரு. தலைவா என்ன சொல்றீங்க, என்ன சொல்லுது இந்த அப்பம்? நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிற கேப்லேயே சிறந்த ஒரு அடி அடிச்சுட்டாரு. அப்பமும் இந்த சம்பல் மற்றது இந்த கறி ஒன்று தந்துருக்குறாங்க. அதை சோலோ மேனாக இருந்து சாப்பிட்டு எங்களோட டிவிசி ஓனர், சிடி கடை ஓனர் எல்இடி நிமால் ராஜுக்கு ஒரு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட சைட் சப்போர்ட்டோட நம்மளோட ஏனோ சன்ரு வந்து இதை சும்மா லைட்டாக தொட்டு பானம், அதாவது லைட்டாக தொட்டு அப்படியே காப்புறாரு. அவர் பாருங்கள் எல்லாத்தையும் தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு அவர் இதுக்கான ஒரு ரிவ்யூ சொல்கிறது நல்லா இருக்கும். மிஸ்டர் நிமால் ராஜ் அவர்களே, உங்களோட கருத்து என்ன சொல்லுங்களேன். நல்லா இருக்குன்னு அங்கே சொல்லணும், இங்கே சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு, நீங்கள் வைக்கப்படக்கூடாது. நாசமாக போங்கன்னு இருக்கா, நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. எப்படி கேரக்டர் அப்ப நல்லா இருக்கா? அதுதான் தனியா இருந்து அடிச்சிங்க போல. அப்ப நல்லா இருக்குன்னு தனியா இருந்து அடிச்சிருக்காரு. இந்த பாருங்க திருப்பி அப்ப வச்சிருக்காங்க. அப்ப சம்பளம் சம்பளம் கேட்டு எடுத்துருவோம். அதுல இப்போ ஏனஸ் வந்து நல்லா சாப்பிட்டு அவர் ருசிச்சு சாப்பிடுறாரு. இப்ப எங்க ஓனர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, அதாவது மிகப்பெரிய சிஎஸ்கே ஃபேன். நீங்க இப்ப எனக்கு சொல்லணும், எனது நான் கடைசி நடந்த மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே எப்படி ஃபீல் பண்றீங்க தோத்ததை நினைச்சு? எங்களுக்கு பெருசா கவலை இல்லை, என்ன தோனி வந்து அடிச்சதால பெருசா இது இல்லை. சிஎஸ்கே தோத்ததை குறிச்சு அவர் சரியான அப்செட், மனவேதனை. பாதியில மேட்ச்ல எலிமிட்டே போயிட்டாரு. ஏன்னா அவ்வளவு அவருக்கு கஷ்டமா போயிருது. பாதி கண்ணீர் வந்துருச்சு. தலை எப்பயுமே தலையா தான் இருக்கும்னு சொல்லி கடைசி வரைக்கும் மேட்சை பார்க்கல. எனக்கு அது கவலையா இருந்துச்சு, அவர் பார்க்காது. ஆனா சிஎஸ்கே தோத்தது குறிச்சு நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. இல்ல அதாவது இப்ப எங்களை நிமால் ராஜ் சொல்ற என்னன்னு சொன்னா, எங்களோட தோனி 2 6 அடிச்சதே அவருக்கு போதுமா, அவர் தோத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ஒரு கமெண்ட் உண்டு. அப்படித்தானே மிஸ்டர் நிமால் ராஜ்? சொல்லுங்க. அவர் பேசிக்கலா கொஞ்சம் இந்த மக்களோட கதைக்கிறது கொஞ்சம் கூச்சப்படுவாரு. ஆனா நம்பர் 1 பிசினஸ் மேன். வீடியோ எடுத்து போடுறது விருப்பம் இல்லை. அதே ஒரு வீடியோவா போட போறீங்க? இன்னைக்குமே தலைக்கு பெருவேல விருப்பம் இல்லையா, ஸோ வீடியோ போடுறது விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. நாங்க வியூவர்ஸ் டிரெக்டா கேட்டு தெரிஞ்சு கொள்றது நல்ல யோசிச்சோம். அதனாலதான் இந்த பதிவு. ஏன்டா எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, அதனால எனக்கு வீடியோ எடுக்க விருப்பம் இல்லை. நான் அது இப்போ என்ன வீடியோவை இனிய மத்தாக்கள் பார்க்கணுன்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் குறைவு. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. பெரிய சோழர் பரம்பரை இவர், ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. இது பாரு எப்படி ஒரு தாழ்மையான கேரக்டர். ஒரு வீடியோ சீரியஸ் சிறப்புமா வருமாண்டா என்ன மாத்த போட்டாங்க.
எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, ஏன்னா நான் வீடியோக்கு பயந்தவன். அதனால நீங்க ஒரு தீவிரமான மகேந்திர சிங் தோனி ரசிகர். அப்ப நீங்க சிஎஸ்கே பத்தி நாங்க பெருமையா கேட்போம், அதை பத்தி யாரும் ஒண்ணும் சொல்லிட்டாரு. மைக்கு பிடிச்சிட்டு நான் சாப்பிட்டதே இல்ல, ஆனா எங்க பெட்டிக்குள்ள அப்பதான் அடிக்கிறேன். சொல்லிடுறீங்களா? வேற குவாலிட்டி சாப்பாடு என்ன எப்படி வந்து வளர்ந்து கடவுள் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னடா பெட்டிக்குள்ள கொழும்பு இல்லாதடா, பெட்டிக்குள்ள இருக்கு பாடா போறது கொழும்பு தான் மெயின். புது கடையில வா, நாங்க புது கடையில பழைய கடையில எல்லாம் வச்சிருக்கோம். ஆனா எனக்கு கொழும்பாக பித்தளாக்கள் தான் பிடிக்கும். இது கொஞ்சம் கேமரா பேஸ்புக்ல கொண்டு வந்து வரேன் எல்லாரையும். தலைவர் இப்ப சொல்லுங்க தலைவர், அப்பத பத்தி சொல்லுங்க தலைவர். உட்கார்றதுலையா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, சோலாவா ஒரு 10 அப்பதான் அடிக்கிட்டாரு. சரியா? நான் தலைவர் தீவிரமான பேட்டிங் தோனி பக்தர். ஏன்னா எனக்கு கிரிக்கெட்டை பத்தி ஒன்றும் தெரியாது. இவங்க 2 பேரும் காய்ச்சிட்டு இருக்கும்போது சைட்டா போட்டா காதுல வாங்கிட்டு இருக்கிறது தோனி அடிக்கல. என்ன இருந்தாலும் அவர் தோனி அடிக்கிறார். இவரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன், அவர் சிஎஸ்கே ஃபேன். சிஎஸ்கே டிவிஷன் மஞ்சள் அதான் வெச் காலேஜ். எப்ப அந்த ஐபிஎல் தோங்கிச்சோ அப்ப இருந்து இந்த மஞ்சள் கலர் சொக்கா விடுறாரு. இல்ல கடைசியில மஞ்சள் தான் போகும். என்ன சுரேஷ் இது பழக்கம்? சாப்பிடும் போது காக்கா பீனுச்சு. பேச விருப்பம் இல்ல, நல்லா ஆனந்தமா சாப்பிட்டு கொள்ளுங்க. சம்பள் இல்லையா அவட்ட? வேற சம்பளம் எடுப்போம் பஞ்சத்துல அடியாட்டாங்க. சம்பள் இல்லையா? கூப்பிட்டு கேளுங்க. சம்பளம் எடுக்கும். மத்தவங்களை அப்படி எல்லாம் அள்ளி தருவாங்க. சாப்பாடு சாப்பிடுறது மைக் ஆகிடுது. இப்ப கடைசியா இப்ப உங்களோட சிஎஸ்கே வின் பண்ணிச்சதோட மும்பை இந்தியன்ஸ் அப்படியே ஆர்சிபி அடி வாங்கிச்சு. அதுவும் ஆர்சிபி 17 வாழ்க்கைன்றது வெற்றி தோல்வி முடிவிட்டது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த முத்தல் கதை ஜெயிக்கிறோம். ஆரம்பத்தில் இப்படி சொல்லல, ஆரம்பத்தில் அடி பண்ணாங்க, அடி பண்ணால இறங்குனா அடி உள்ளு. ஒரே நம்ம வெண்டிக்கிட்டு இருந்தோம்னா தோல்வி. ஆரம்பத்தில் அப்படி சொல்லுது, தோத்தா தான் வெற்றிடாரு. ஐயோ அப்ப இந்த முறை சிஎஸ்கே கப்பு தூக்குமா? கிழிக்கும். இந்த முறை கப்பு எங்க இந்த வருஷம் இந்த காசு கொடுத்துருக்கீங்களா? காசு இல்ல, அடிய மட்டும் பாருங்க. காசா? சிஎஸ்கே தான் அப்படியே தோத்துச்சு. அப்படித்தான் பிச்சியல் பிரச்சனை, போல்வெல் பிரச்சனை, கைகால் இதுதான் சொன்னாங்களா ஆட தெரியாதவனுக்கு மேடை கொண்டு அதை பத்தி என்ன ஏன்னா இன்னைக்கு தான் நாளைக்கு பாரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. அதனால நாங்க நின்று விளையாடுவோம், நின்றுதான் விளையாடுவோம். அப்பயே படத்துக்கு விளையாட அப்ப தூக்குறது கல்லம்மாவா 6 கப்பு, 5 கப்பு இந்த வருஷம் அடிச்சா 6 கப்பு. வீடியோவை மொத்த சிஎஸ்கே மொத்த ஐபிஎல் ஃபேனுமே பாத்துட்டு பாப்பாங்க, அநேகமா நினைக்கிறேன் பாப்பாங்க. அப்ப பார்த்தா மத்த இருக்கிற 6 டீம் மத்த 6 டீம்ல ரசிகர்கள் உங்களை வச்சு செய்வாங்க. சரியா? ஸ்பெஷலா ஆர்சிபி வேணுமா? என்ன சம்பல் நாங்க ஒரு பிளேன் டீ சாலிட் நினைக்கிறீங்க? கட்ட சம்பளையும் கறியையும் சும்மா டைம் காம்பினேஷன் தான் சாப்பிடுறோம். தெரியுமா? சம்பள் தராது உடனே கொண்டு தந்துட்டு போறாங்க. அயாமாட்டுக்கு எதிர்த்து எண்ணணும், அயாமாட்டுக்கு சிங்கள வேற. பிசினஸ் மேனுக்கு இருக்க வேண்டிய முதலாவது பண்பு டைமுக்கு வேலை செய்யறது. அதை குறிச்சு என்ன சொல்றீங்க? டைமுக்கு வேலை செய்யறது குறிச்சு வேலை அடிக்கிறபடியா டைம் தெரியுது, அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்ல. நான் உங்களை எவ்வளவு ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு முன்னுதாரணமா சொல்லி நிக்கிறோம் பாருங்க. அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். நாட்டுக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டிய வாலிபர்களின் ஒருவன் தான் நிமால் ராஜ்.
அதிகமா நாங்க சாப்பாடு வந்துட்டா கொஞ்சம் இன்டீசெண்டா தான் சாப்பிடுவோம். அதை பத்தி நீங்க கொஞ்சம் கருத்துக்கொள்ளவும் கொஞ்சம் அதை கணக்கெடுக்காதீங்க. இந்த வீடியோல நான் வரணுமா? நான் வந்த சட்ட சிக்கல் கொஞ்சம் போறேன் அவங்கள தேடி ஆக்கள் எதுக்குற யார் இருந்தாலும் நிம்மளுக்காக எங்கட உயிரும் கொடுப்போம். அதெல்லாம் பஞ்சம் போய் நிம்மளுக்காக ஒரு கிட்டியை கொடுக்கணும். இந்த வீடியோக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நாளைக்கு இந்த வீடியோல எதுவும் பிரச்சனை வந்தா என்ன தொடர்பு கொள்ளலாம். இங்க தொடர்பு கொள்ள வேண்டிய மாதிரி ஏனோ தொடர்பு கொள்ள வேண்டிய ஸ்கூல் ரோட் சேச்சிக்கு முன்னுக்கு சேர்த்துக்கு பின்னுக்கு இல்லையா? சேச்சிக்கு முன் ரோட் ரமேஷ் கடைக்கு பக்கத்துல வீடு ஏனோ கேட்டீங்கன்னா காட்டுவாங்க. இந்த இவர் தான் அது. இவரை சந்திச்சு நீங்க காட்டிக்குவோம். உங்களுக்கு என்ன சட்ட சிக்கல் இந்த வீடியோல? சட்ட சிக்கல் வேணும் பொருட்களை என்ன என்ன சட்ட சிக்கல் சொல்லு மச்சா. கேட்கணும் சாப்பிடு. எந்த சட்ட சிக்கல் வந்தாலும் அவர் பொறுப்பு சொல்லி நல்ல அடி சரியா ஒரே பாருங்க. நம்ம கையில எடுத்த மாதிரிதான் வாய்க்குள்ள போயிட்டுக்கிட்டே கேட்போம். எடுக்கிறது மட்டும்தான் தெரியும். போகுது முடிவு இல்லை. இருட்டும் பட போகுது. ஒரு புலவோல இறங்கிட்டே இருக்காரு. பாப்பா எங்க போய் முடிய போகுது கல்யாணம் உங்களுக்கு நாங்க ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான். அவரை சீரியலைக்கு வாங்க நிறைய பேர் வந்து ஐயா திரும்ப சொல்ற இந்த வீடியோ எனக்கு சம்பந்தம் வச்சு செய்யறாங்க. நீ நம்ம ஒரே ஒரு ஹோட்டல் கடைக்கு நார்மல் கடைக்கும் ஒரு வித்தியாசம். அந்த வீடியோ சொல்லுங்க சொல்லுங்க. டேஸ்ட்டுக்கு வித்தியாசமே இந்த சின்ன கடையில் தான். போறது என்ன மாதிரி பெரிய கடையும் சாப்பாடு நல்லா நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து இந்த இதுல கிடைக்கிற இந்த டேஸ்ட் சுவையும் அதுல இல்ல. அதான் என்ஜாய் அந்த ஒரு சுவை பன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட கிடைக்காத சில விஷயங்கள் இப்படி இடங்கள்ல கிடைக்கும். அனுபவம் சந்தோஷம். இந்த சின்ன கொச்சி ஒழுப்பு லைட்டு ஓலை இதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு பழைய ஃபீலிங். ஓலையை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன ஃபீலிங்? வேற நாங்க சின்ன வயசுல வீடு கட்டி விளையாடுறோம். அப்படி சொல்லல ஓரளவு சரி நம்ம நல்லா இருக்கோம். அவர் சொன்னது உண்மைதான். என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன கடையில ஒரு ஆப்பையும் ஒரு பிளேண்ட்டையும் ரோட்டோரத்துல இருந்தா சாப்பிடும்போது அதுல ஃபீலே தனி. அனுபவிக்கணும்னா வந்து நீங்க சாப்பிட்டு குடிச்சு பார்க்கணும். அப்பதான் வந்த ஃபீல் விளங்கும். சரி, இப்ப எப்ப இந்த மஞ்சள் கலர் டிஷர்ட் கலர்களை போடுற விரு ஐடியா போடுறது? மஞ்சள்ன்றது எங்க கலர்ல அது எங்களுக்கு உணர்வு. வெறிய அப்பயே நேற்று தோத்து சிஎஸ்கே வெறிய மெஸ்ஸி ஐயோ உங்களுக்கு இந்த புரிந்துணர்வு இல்லையா தான் இந்த மும்பை ஃபேன்ஸுக்கு நாங்க சொல்றோம். புரிந்துணர்வு இல்லையா இவங்களுக்கு இப்ப தோக்குற ஜெயிக்கிறதெல்லாம் மேட்டரே இல்லை. இறங்கி ஆடுறமா சரி தோல்வி அளப்பறக்கூடிய கூடாது. வெற்றிக்கு முதல் படி அது உங்களுக்கு விளங்குது இல்லை. ஐயோ உங்களுக்கு இன்னும் விளங்க இல்லையே நான் சொல்றேன். அப்பயே முதலாவது வெத்துனீங்க. ஐயோ வெத்தனை பண்றதுக்காண்டிதான் விளையாடுறோம். அது தோத்துட்டோம்னா தோத்துட்டோம் அடுத்த ஸ்டெப் அப்படி போறது. இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல கரெக்ட் சொன்னீங்க. உங்களோட தலைவர் கிரவுண்ட்ல இறங்கி 2 6 அடிச்சதே போகுது. அப்ப எல்லாத்துக்கும் கிரவுண்டுக்கு வருவாரு. ஏன் வெத்துறீங்க? அந்த கட்டத்துக்கு அந்த மேட்ச் பாத்தீங்களா? நான் மேட்ச் பாக்கல. அப்பா காய்க்க மாட்டேன். நீங்க பாத்தீங்களா? ஆர்சிபி மேட்ச் சிஎஸ்கே. அப்பா கதைக்க கூடாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எனக்கு மேட்சுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதுக்குள்ள கதைக்க கூடாயா? அதாவது தலைவர்களே சரி பார்வையாளர்களே கடைசி நேரத்துக்கு வருவாராம் 2 6 அடிப்பாராம் அவர் கெத்தான். ஏன்டா எங்க மெச்சி மேல நாங்க அவ்வளவு கான்ஃபிடன்ஸ். அப்பயே தோத்தீங்க. தோல்வி ஆச்சு வேற நம்மளோட நீங்க யாரு காய்க்கிறா. சரி இந்த மக்களே நண்பர்களே தோழர்களே இப்ப எங்கிற உரிமையாளர் வந்து சூடாயிட்டாரு. காய்ச்சி வேலை இருந்தாரு. அவரு சும்மா காய்ச்சி நாங்கள் இந்த சாப்பாடுலாம் முடிச்சிட்டோம். அசால்ட்டா ஒரு 10 சோளம் அடிக்கிட்டாரு வீடியோ பண்ற முன்னுக்கு. அவர் தான் முடிக்கிறாரு. பின்னுக்கு பார்த்தா கூட நம்ம வேற யாரும் நினைக்கிறோம். உங்களுக்கு பின்னுக்கு யாருமே இல்லை. நீங்க தான் இருக்கீங்க. உங்களதான் பார்ப்போம். அதனால இன்னும் ஒரு சிறந்த வீடியோக்கள் சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் இவரை வச்சு நாங்க இன்னும் பண்ணான வீடியோக்கள் எடுத்து உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுவோம். இது வேற ஆரம்பம் தான் கண்ணா.
திரும்ப திரும்ப சொல்றேன். நல்லா பார்த்து கொள்ளுங்க. ஒரு கலை ஒன்று போட்டு விளங்குது. வெற்றி நமது. ஒன்றும் பேசாட்டியும் அந்த சிரிப்பு சிங்கப்பூர் செருப்புல எப்படி சிக்ஸர் அடிங்க. நீங்க தான்ப்பா சிக்ஸ் அடிக்கிறது பிடிக்குதுன்னு சொன்னீங்க. தான் எப்பெல்லாம் சிக்ஸ் அடிக்கிறது. சரி, இதோட எங்களோட வீடியோ கூட நாங்கள் நிறுத்தி கொள்றோம். இதில் 3 பேர் நாங்கள் ஒன் ஸ்க்ரீனில் வந்திருக்கோம். நிமால்ரா, ஜேனோசன், அத்தோடன்னா தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தருவோம், வித்தியாசமான வீடியோக்கள் தருவோம்னு சொல்லி இந்த ஜீம்பூமா சேனல்லேருந்து பார்த்து கண்டு மருந்துங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்கள் ஜீம்பூமா ஸ்குவாட். பாய்.